சக்தி, சக்தி ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் மேல கோவமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் உனக்கு என் மேல பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். கோயில்ல நான் கீழே விழுந்தப்போ எனக்காக நீ ஓடி வந்த பாரு, அது போதும் எனக்கு. வீட்டுல அத்தனை பேர் இருந்தும் கூட நீ தானே முதல்ல எனக்காக ஓடி வந்த. 2-3 நாளாவே நீ கிட்ட பேச மாட்டியோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இது போதும் எனக்கு. உனக்கு என் மேல அன்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இதுவே போதும். நான் அவ்வளோ காய்ச்சல்லையும் நைட்டு தூங்காம இருந்தது நீ என் கூட பேசணும்னு தான். ஆனா அது உடனே நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா ஜிவ்வுன்னு இருக்கு. நேத்து இந்நேரம் இருந்த மைண்ட் செட்டே வேற. ஒரு மாதிரி நெகட்டிவா டயர்டா இருந்தேன். இன்னைக்கு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டேன். வீட்டுல கூட எல்லாரும் இனிமே நீ என்கிட்ட பேசவே மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லியும் யாருமே எனக்காக உங்ககிட்ட வந்து பேசல. ஆனா இன்னைக்கு பாரு, அவங்க எல்லாரும் முன்னாடியும் உனக்கு என் மேல இருக்கிறது வருத்தம் தான், வெறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். தேங்க்ஸ் சக்தி. இனிமே நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். நீ படி, என்ன வேணா செய், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு இது போதும், இது போதும் சக்தி. என்ன சென்டிமெண்ட்ஸா? எனக்கு உன் மேல அன்பும் இல்ல, ஒரு புண்ணாக்கும் இல்ல. என்ன சீன் போடுறியா? ரோட்ல போகும்போது நமக்கு முன்னாடி போற யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள தூக்கி விடுவோம். அதுக்காக அவங்க மேல நமக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு சின்ன ஹெல்ப் தான். அப்படிதான் உனக்கும் பண்ண. உன் இடத்துல யார் இருந்தாலும் நான் அப்படிதான் பண்ணிருப்பேன். உன் மேல அன்பு வரத்துக்கு ஒரு சான்ஸும் இல்ல. ஐ ஹேட் யூ. உன்னை என் மனசுல இருந்து என்னைக்கோ தூக்கி போட்டுட்டேன். ஒவ்வொரு தடவை உன் மூஞ்சிய பார்க்கும் போதும் நீ எனக்கு பண்ண ஒவ்வொன்னும் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அது லைஃப் ஃபுல்லா மறக்காது. நம்ப வச்சு துரோகம் பண்ண சீட் நீ. கீழே விழுந்ததுக்கு தூக்கி விட்டதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு என் பின்னாடி வராத. அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. செல்ஃபிஷ். வேணானா டார்ச்சர் பண்ணுவ, வேணும்னா வந்து வந்து நிப்ப. நீங்க வந்த அன்னைக்கே நான் இங்க இருந்து கிளம்பணும் தான் நினைச்சேன். தாத்தா கேட்டாருன்னு தான் இங்க இருக்கேன். சும்மா சும்மா டார்ச்சர் பண்ண என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? உன்னோட இந்த பேச்ச நம்பிதான் உன்னை கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு வந்து நான் எல்லா கஷ்டமும் பட்டேன். என் லைஃப்ல அந்த டேஸ் தான் வர்ஸ்ட் டேஸ். சாகுற வரைக்கும் மறக்கவே முடியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என் பின்னாடியே வந்தா அப்படியே உன் மேல எனக்கு அன்பு வந்துடும் நினைச்சிட்டு இருக்கியா? நெவர். நீ ஒவ்வொரு தடவை வரும்போதும் எனக்கு கோவம் தான் ஜாஸ்தி ஆகும். நீயும் உங்க அம்மாவும் பண்ண டார்ச்சர் தான் எனக்கு ஞாபகம் வரும். நீ அங்க வச்சு பேசின ஒவ்வொரு பேச்சும் நான் டெய்லி நினைச்சு பாக்குறேன். நான் என் லைஃப்லயே பண்ண பெரிய தப்பு உன்னை சூஸ் பண்ணது. எல்லாத்தையும் சரி பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ என் மனசுலயே தான் இருக்க. என்னைக்கும் சில மூஞ்சிங்களை பார்க்கவே கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம்ல, அந்த லிஸ்ட்ல இருக்க. பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட். இனிமே என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசி அசிங்கப்படாத. அருவருப்பா இருக்கு. டிஸ்கஸ்டிங். சக்தி